ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார். ஏப்ரல் மாத ராசி பலன் 2024 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் ராசி பலன் அதனுடைய கோள்களின் நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது மீனம் ராசியில் இருக்கிற சூரிய பகவான் மேஷம் ராசிக்கு நுழையிறாரு, என்ட்ராகிறாரு. ஸோ சித்திரை மாதம் 1ஆம் தேதி பிறக்குது. அந்த இடத்துல சூரியன் மிக உச்ச பலத்தை பெறுகிறார். மேஷம் ராசியினுடைய குரு பகவானும் 12ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் மேஷ ராசியிலே இருக்கிறாரு. உங்களுக்கு 2ஆம் வீடு மற்றும் 7ஆம் வீட்டும் அதிபதியாகிய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாகிறார். 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 12ஆம் இடத்துல நீசமாக இருந்தாலும் சுக்கிரன் உச்சமாக இருக்கும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு. கூட ராகு இருக்கிறாரு. ஸோ சுக்கிரன், ராகு, புதன் நட்பு கிரகங்கள். கும்பம் ராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி, செவ்வாய், அதே போல் கன்னி ராசியில் கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு ஒவ்வொரு ராசிக்கும் வந்துகிட்டு இருக்குங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 2024 தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள். தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மாத முற்பகுதியில் சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்துல, 15க்கு மேலே 5ஆம் இடத்துக்கு செல்கிறாரு. 3ஆம் இடத்துல சனி, செவ்வாய், 4ஆம் இடத்துல ராகு, புதன், சுக்கிரன், அதே போல் 10ஆம் இடத்துல கேது பகவான். இதுதான் கோள்களின் நிலைகள். ஸோ 4ஆம் இடத்துல 2 கிரகங்கள் உச்சமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 10ஆவதுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் அப்படிங்கெல்லாம் இருக்கிறது நல்ல ஒரு நட்பான ஒரு அமைப்பு தான். 3ஆம் இடத்துல சனி, செவ்வாய் மறைவது அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்குது. 5ஆம் இடத்துல குரு தன்னுடைய ராசிநாதன் உச்சம் பெற்ற சூரியனோடு அமர்வது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மோரலஸ் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு அறுதிட்டு சொல்லலாம். சூரியன் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று அமர்வது சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பு, பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், அதிகப்படியான ஒரு முதலீடு செலுத்தி பிஸ்னஸை இன்னும் க்ரோத் பண்ணுறது, இடமாற்றம். அதே போல் குரு பகவானின் பார்வை அப்படிங்கிறது தனுசு ராசி மேலே மாதம் முழுவதும் நல்லா இருக்குது. சரிங்களா? இதனால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா தடையாகி போன ஒரு நல்ல ஒரு வரவுகள், பண வரவு ஆகட்டும், பொருள் வரவு, நல்ல ஒரு ஆர்டர்ஸு, ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து செஞ்சிட்ருக்கிறேன், ஆனால் அதில் நல்ல பில் சேங்ஷன் ஆகலை, பெரிய அமௌண்ட்டு வர வேண்டியது இருக்குது, அந்த அமௌண்ட்டெல்லாம் வருமா அப்படின்னு எண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இந்த ஏப்ரல் மாதம் அற்புதமான அமைப்பு தாங்க, நல்லாயிருக்கு. பண வரவு சிறப்பாக இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா அரசாங்கத்தில், கவர்மெண்ட்டில், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஐடி செக்டரில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு பழைய சம்பளத்திலே இருக்கிற ஒரு ஊதிய உயர்வு இல்லை, ஒன்றும் இல்லை, நம்ம அடுத்தவங்களே நம்மளே இழுத்து போட்டு செஞ்சிட்ருக்குறோம், கஷ்டம்தான் அப்படிங்கிறத பார்த்தா திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்பாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அல்லது அந்த இடத்துலேருந்து மாற்று அதிகமான சம்பளத்தோடு வேறு கம்பெனியில் சேர்றது, இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அல்லது வெளிநாட்டுக்கு போகிறது, வெளிநாட்டுக்காக போகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் சூப்பராக இருக்க போகுது. சுக்கிர பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்து அதிபதி மற்றும் உங்களுடைய 6ஆம் இடத்து அதிபதி ஆகிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் இருக்கிறது, உச்சம் பெற்று இருப்பது ஒரு நல்ல ஒரு சூப்பர் தாங்க. எப்படியாவது இந்த காலகட்டத்தில்
ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, அல்லது பழைய வண்டியாக இருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணி புதுசு மாதிரி ஆக்கிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு தான். ஒரு சின்ன ஒரு கார் வச்சுட்டுருக்கிறீங்களா, அதை மாற்றிட்டு பெரிய கார், இந்த மாதிரி வண்டி வாகன யோகம். ஏன்னா சுக்கிரன்னா வண்டி வாகனம், 4ஆம் இடத்துல சுகஸ்தானம். சரிங்களா? கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு, நல்ல ஒற்றுமை, காலையில் சண்டை போட்டாலும் சாயந்தரம் இணக்கமாகிற ஒரு சூழ்நிலை, குழந்தைகளினால் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி, அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுனால கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். இருந்தாலும் அந்த விஷயங்கள் நன்மையும் வெற்றியும் கிடைக்க போகுது. சிறு தூர பயணங்களினால் நன்மை, சகோதரர்களிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது, பணம் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும். தாயினால் மன மகிழ்ச்சி, தாயினால் அம்மானால் ஒரு நல்ல ஒரு நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம், இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு தனுசு ராசிக்காரர்கள் நல்லாவே இருக்குங்க. எவ்வளவு தான் இதுக்கு முன்னாடி 7.5 சனி விட்டாலும் அதான் அது ரொம்ப தொந்தரவாக தான் இருக்குது. அந்த 7.5 சனி பாதிப்பு அப்பப்போ நம்மளை ஞாபகப்படுத்துது அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் சொன்னாலும், இந்த ஏப்ரல் மாதம் 2024 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக மிக நல்ல ஒரு மந்தாக தான் இருக்குது. வரவுகள் வரும், அதை நீங்கள் சேமித்து வச்சுக்கணும். இல்லாதப்போ அதை யூஸ் பண்ணி, ஏன்னா கடன் வாங்குகிற அமைப்பும் நிறையவே இருக்குது. அந்த கடனை நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்கணும். பழைய கடன், ஒரு பெரிய கடன் ஒன்று இந்த காலகட்டத்தில் அடைவதற்கு, அதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்புகளாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. அதே சமயம் உங்களுடைய 4ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு புதன் இணைவது, 10ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதி அப்படிங்கிற இணைவது அப்படிங்கிறதுனால, நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால திருமணம், வீட்டில் ஒரு நல்ல மங்கள நிகழ்ச்சி நடத்துறது, குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மங்கள நிகழ்ச்சிகள் நடத்துறது, அதே சமயம் தொழிலை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறது, மாமனார் மாமியார் அப்படியெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவனும் நல்ல இணக்கமான ஒரு அமைப்பு, இது எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குங்க. ஆனால் எவ்வளோ தான் ஓடி ஓடி கஷ்டப்பட்டாலும் வீட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான். சரிங்களா? அது வீட்டுக்காக கொஞ்சம் குழந்தைகள் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்தணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக ஒரு இடமாற்றங்களும் கொஞ்சம் காணப்படுது அப்படின்னு சொல்லாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் 2024 நல்ல நன்மைகளையும், பழைய கஷ்டங்கள், பழைய தொந்தரவுகளிலிருந்து மாறி நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கான ஒரு அச்சாரமாக இந்த மாதம் விளங்கும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் பார்த்துக்கணும், இந்த மந்த் எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க ஆவல் இருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணை கான்டெக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.